டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் இந்த பிஎன் பைக் குமார் பஸ். ஏற்கனவே சிடிஏ எப்படி செக் பண்ணுறது, எஸ்டிகேல எப்படி செக் பண்ண சொல்லி, வண்டியில் செக் பண்ண சொல்லி ஒரு பெரிய யூனிட்டாக காமிச்சா அதை வந்து இப்போ சின்னதாக்கிட்டாங்க. கம்பெனி ஜாஃபர் இன்ஜினியரிங் டெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. இவன் வந்து சிடிஏ டெஸ்ட்டை பற்றி நம்ம எதில் காமிச்சோம். இந்த யூனிட்டை வச்சு BS6 வண்டிக்கும் செக் பண்ணிக்கலாம். ஒரு 4 விதமான வண்டியோட டைமிங் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த யூனிட்டை வச்சு ஒரு பல்சரில் எப்படி வந்து ஸ்பீடாமீட்டர் எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லி அந்த வீடியோ பதிவு. ஏற்கனவே ஸ்பீடாமீட்டர் டெஸ்டிங் வீடியோக்கள் நிறைய போட்டுக்கோ, ஒரு 5-10 வருஷமாகவே நம்ம வந்து பிக்கப் கேல வச்சு பண்ணலாம்னு சொல்லி. இது அதோடய இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 3 விதமான ஸ்பீடை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸ்பீடு எப்படி ஏறுது இறங்குது, நம்ம லைன் எங்கேயா கட்டாக இருக்கா, மீட்ரு கண்டிஷனாக இருக்கான்னு கூட பார்த்துக்கலாம். அதாவது அதுக்குன்னு தயாரிக்கப்பட்டது, இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிடி யூனிட் செக் பண்ணுறது தயாரிக்கப்பட்டது, இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பீடர் சென்சாருடைய கப்ளரை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடர் சென்சருக்கு லைன் பார்த்தீங்கன்னா பல்சரில் வந்து ரெட்டில் ஒயிட்டு, ப்ளூ கலரில் ஒயிட்டு, இந்த 2 கலர் தான் வந்து பிக்கப் சென்ஸுக்கு போகக்கூடிய டிஜிட்டல் மீட்டருக்கு போகக்கூடிய ஸ்பீடர் சென்ஸில் போகக்கூடிய லைன் இது. இதில் வந்து நம்ம என்ன இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு 2 ஒயர் வரும், அதாவது பிக்கப் காலினுடைய பல்ஸ் வரக்கூடியது. அதை வந்து நம்ம இதில் ப்ளஸ் மைனஸ் எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த நியூட்ரலில் மட்டும் கூடாது, பிளாக்கில் எல்லோவில் அதில் மட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த 2 ஒயரில் மட்டும் தான் கொடுக்கணும். ஒயிட்லேயும் ப்ளூலேயும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அதை கீழேருந்து வரக்கூடிய கப்ளரை ரிமூவ் பண்ணிடணும். ஸ்பீடர் சென்டரில் வர கப்ளரை ரிமூவ் பண்ணிவிட்டு மீட்டருக்கு போகக்கூடிய கப்ளரில் லைனை கொடுத்துடணும். அதுமாதிரி இந்த யூனிட்டுக்கு ஒரு டிசி பவர் சப்ளை வந்து இந்த லெஃப்ட் சைடு சுவிட்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்தே டிசி அவுட்புட், அந்த ரிட்டன் டிசின்னு சொல்லக்கூடிய அவுட்புட் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம புஷ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ட்ரிக்கர் வந்து ஆன் ஆகிக்குது. செகண்ட் ட்ரிக்கரில் வந்து உங்களுக்கு 30 கவுண்டிங்க, 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டு தான் அப்படின்னு காட்டுது, கவுண்டிங் காட்டுது. வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல, இது பண்ணல, சாவி மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கோம். செகண்ட் டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 0க்கு வந்துடுது. இப்போ 3ஆவது டிப்பில் கொடுக்குறப்ப 45லேருந்து 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லி ரீடிங் வந்து ஓடுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட ஒரு யூனிட் இது. சிடி யூனிட்டு செக் பண்ணுற தயாரிக்கப்பட்ட யூனிட்டு. அதை வச்சு இப்படியும் பண்ணலான்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு. சாதாரண பிக்கப் கையில் பல்ஸ் கூட செக் பண்ணிடலாம். இது வந்து 3 பேஸ் வண்டிங்களில் வரக்கூடிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3 பேஸ் சில வண்டி ஆக்டிவா டியோ இன்ஜின் ஸ்டேஜ்லேருந்து வரக்கூடிய வண்டிங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு யூனிட் இருந்தால் செக் பண்ணிக்கலாம். ஒரு மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சிடி யூனிட்டையும் செக் பண்ணிக்கலாம், HDKலையும் செக் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்பீடாமீட்டரையும் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு மெக்கானிக் யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்டராக வந்து இது நான் பார்க்குறேன். இப்போ திரும்பி நம்ம வந்து அந்த புஷ் பட்டனை வந்து நியூட்ரலில் கொண்டு வரும்போது 0க்கு வந்துடும். இது லைன் பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு அந்த கிளிப்லேயே இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸு. இது வந்து அவுட்புட் வரக்கூடிய லைன். இவ்வளோ தான் அந்த யூனிட்டு. சிடியுடைய பாக்ஸ்லேயே பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பெரிய பாக்ஸாக இருந்தது, இப்போ சிடி யூனிட் பாக்ஸில் இந்த யூனிட்டை வந்து அடக்கி ரெடி பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் நண்பர்களே.